வணக்கம் நேயர்களே. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லாத உணவாக இருந்தால் கூட அதை குறிப்பிட்ட அளவு நம்ம உடலுக்கு தேவையான அளவு தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் நோய் வராது அப்படிங்கிறது பொருள். இன்றைக்கி நம்ம உணவை பற்றி திருக்குறள் சொல்லியிருக்கோம். என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதில் நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கான நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. எப்பவும் சொல்கிறது தான் வேண்டுகோள், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க, ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசுங்க, டிவியை பார்க்காதீங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும், நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். இன்றைக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் பற்றி விளக்குறதுக்காக நம்மளோட மத்திய அரசின் நிறுவனம் சென்னையில் இருக்குது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன், சென்னை தரமணியில் இருக்குது. அதுலேருந்து பேராசிரியை திருமிகு ஷர்மிளா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாக எல்லாத்துக்கும் ஓய்வு உண்டு, சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படிப்புங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இரண்டரை கலந்த ஒரு படிப்பு. இந்த படிப்புக்கு நான் வரணும் அப்படின்னா பேசிக்காக எனக்கு என்ன மாதிரியான ஆர்வம் இருக்கணும்? இந்த படிப்புக்கு +2 முடிச்ச உடனே அப்ளை பண்ணலாம். இது வெறும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே எல்லாரும் சமையற்கலைன்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி எல்லாமே அவங்க படிப்பாங்க. ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உருவாகிறதுக்கு இந்த கோர்ஸ் மிகவும் பேருதவியாக இருக்கும். அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே. இப்போ இதுக்கு நான் பர்டிகுலர் குரூப் எடுத்திருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அது இதில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இந்த படிப்பில் நீங்கள் சேரலாம். இது மற்ற கோர்ஸ் மாதிரி சயின்ஸ் எடுத்தால் தான் சேரணும் அப்படிலாம் கிடையாது. காமர்ஸ் எடுத்திருந்தாலும் சேரலாம். என்ன குரூப் இருந்தாலும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படிப்பு எடுப்பதற்கான. இப்போ நான் யூஜி வர்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது? வாய்ப்பு உணவு எங்கெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? உலகத்துல எல்லா இடத்துலையுமே உணவு இருக்கு. ஸோ உணவு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படிப்பு எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் அப்படின்னு கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே உங்களுக்கு வேலை இருக்கு. ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. பொதுவாக மாணவர்கள்ட்ட இந்த படிப்புக்கான ஆர்வம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வீட்டில் இருந்து சமைக்கிறது ஒரு பெரிய பேஷன் மாதிரி ஆச்சு. எல்லாரும் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் அதிகமாக எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் இது படிப்பு மட்டும் இல்லாமல் இது படிச்சுட்டு ஒரு சைட் பிஸ்னஸாகவும் பண்ணலாம் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. ஸோ நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பேஷன் இருந்தாலே இதில் நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ யூஜினா அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது மேடம்? இதில் நான் வரணும். யூஜினா பிஎஸ்சி ஹெச்என்ஹெச்ன்னு சொல்கிறோம். அந்த கோர்ஸில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் படிப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், எஃப்எம்பி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட் மேஜராக படிப்பாங்க. அது தவிர்த்து நீங்கள் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிப்பீங்க. நீங்கள் லைக் கம்யூனிகேஷன் படிப்பீங்க, அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இது படிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்திருக்கணும்னு ஏதாவது இருக்கா +2ல? இல்லை, +2ல நீங்கள் என்ன மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதுவும் இது ஒரு அதிக அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் NCHM அப்படின்னு சூஸ் பண்ணணும். எப்படி நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி இதில் NCHMன்ற ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஜேஇஇ எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அதில் எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்கள் கேட்டகரி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நுழைவுத்தேர்வு எழுதணும்? நுழைவுத்தேர்வு எழுதணும். ஓகே. அதாவது உங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்றதா இருந்தால் எல்லாம் இந்த இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன்றது சென்னையில் மட்டும் இல்லை 51 இடங்களில் இந்தியா முழுக்க இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் எங்கே கவுன்சிலிங் வைப்பாங்க, அந்த கவுன்சிலிங்கில் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸில். இப்போ நான் பிற காலேஜில் சேர்றேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் டெஸ்ட் எல்லாம் கிடையாது இல்லையா? எல்லாம் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, இந்த ஒரு எக்ஸாம் மூலமாக எல்லாம் நீங்கள் சாய்ஸ் கொடுப்பீங்க. எப்படி இன்ஜினியரிங்க்கு எப்படி அதே மாதிரி தான். ஸோ சென்னை சூஸ் பண்ணுறீங்க, மும்பை சூஸ் பண்ணுறீங்க, கொல்கத்தா சூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சாய்ஸ் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கல்லூரியில் உங்களுக்கு
இடம் இருந்துச்சுன்னா உங்க கேட்டகரிக்கு சப்போஸ் ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. மேக்ஸிமம் 5 கேட்டகரிஸ். அதுல வந்து நீங்க எதுல வரீங்க அந்த கேட்டகரியில அங்க உங்களுக்கு வேகன்சி இருந்துச்சுன்னா சீட் இருந்தால் அந்த கல்லூரியில உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ இல்லை நான் கேட்குறது இப்போ தனியார் கல்லூரிக்கு நான் போகிறேன் அப்படின்னாலுமே நுழைவுத் தேர்வு எழுதணுமான்னு இல்ல தனியார் கல்லூரிக்கு இதுல எழுத மாட்டீங்க. தேவையில்லை. நேராக போய் நம்ம மார்க் அடிப்படையில் அந்த கல்லூரியில என்னென்ன வச்சிருக்காங்க, ஆமா நார்ம்ஸ் ரூல்ஸ் என்ன வச்சிருக்கோம் அதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. சில கல்லூரியில வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், சில கல்லூரியில டைரக்டா இன்டர்வியூஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி போவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பேராசிரியராக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த படிப்புக்குள்ளே வந்தீங்க, எப்படி பேஷனாக அது எந்த அளவுக்கு ஒரு மாணவர்களுக்கு இருக்கணும்னு உங்களையே வச்சு ஒரு உதாரணமாக சொல்லுங்கள். ஓகே. குக்கிங் மட்டும் இல்லை, ஜென்ரலாக எல்லா கேட்டகரியும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அப்புறம் சர்வீஸ் பண்ணும் போது எப்படி நம்ம சாதாரணமாக எல்லார் வீட்லையுமே வந்து நம்ம உணவு பரிமாறது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உணவு ஒருத்தவங்க பரிமாறினாலும் அவங்களே தான் சர்வ் பண்ணுறவும் கிடையாது இல்லைங்களா. இப்போ எல்லாருமே ஒரு காமன் ஆகி போச்சு. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தாலே போதும், இந்த படிப்பில் வந்து நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி. இப்போ பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள். அந்த பிஎஸ்சி கோர்ஸ் தான் இது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து இப்போ டைப் ஆயிருக்காங்க. நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அதில் அவங்க டிகிரி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ ரொம்ப அதிகம். இப்போ வந்து 3 வருட படிப்பாக இருந்தது, இப்போ வந்து அவங்க வந்து 4 வருட படிப்பாகவும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 மூலமாக இந்த வாய்ப்பு வந்து வயது வரம்பு இல்லை, அதனால நிறைய பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எவ்ரி இயர் இது 3 இயர்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் படிக்கணும்னா 4 இயர்ஸாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதனுடைய ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் இந்த கோர்ஸில். ஓகே. பிஎஸ்சியில் இது மாதிரி வேறு என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஒரு 3 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் அந்த கோர்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே. அது தவிர்த்து மாஸ்டர் டிகிரி இருக்குது. இப்போ எங்கள் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இருக்குது, எம்எஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அது 2 வருட படிப்பு. ஒரு நார்மல் அதில் நிறைய மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே. இப்போ பிபிஏ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அந்த படிப்பை பற்றி சொல்லுங்க. இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரியே உங்களுக்கு வந்துடும். இது ப்ரொஃபஷனலாக இப்போ நீங்கள் எங்களோட இதில் எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக படிப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இது பிபிஏன்னும் போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாதிரி அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு, அந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதோடைய ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த ப்ரொஃபஷனலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதில் டிகிரி மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இருக்குது, கிராஃப்ட் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸஸும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ எங்கள் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இருக்குது, கிராஃப்ட் இருக்குது. டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஃப்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அது இல்லாமல் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு ஒன்று டிப்ளமோ படிக்கிறது. கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் அந்த கல்லூரியினுடைய அட்மிஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்பெஷலைஸ்டாக படிப்பீங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன், இந்த குக்கிங்கில் ஸ்பெஷலைஸ்ட் ஆவாங்க இல்லையா, ஷெஃப் ஆகணுன்ற ஆர்வம் இருக்கும், அவங்க படிக்கிறதுக்கு அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 3 இயர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். இப்போ கோர்ஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், எங்களால் முடியலன்றவங்க டிப்ளமோ சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிப்ளமோவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? டிப்ளமோ வந்து அதான் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறோம் இல்லைங்களா. ஃபுட் ப்ரொடக்ஷன் படிப்போம், சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ்னா ஸோ டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸில் அகைன் திருப்பி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். இப்போ கார்பரேட்டில் கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிளேஸ் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நீங்கள் பிளேஸ் ஆகுது. இப்போ ஐஆர்சிடிசி இருக்குது. ஸோ ரயில்வேஸில் நீங்கள் போகலாம், ஏர்வேஸில் நீங்கள் பார்த்துருவீங்க ஃப்ளைட்டில் போகும்போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். இப்போ டிப்ளமா இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அது வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், அதில் என்ன சொல்லி தருவாங்க? அதான் டிப்ளமோ இது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்னும் போது லைக் கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி தான். ஸோ எனி பிளேஸ் யூ கோ அகெயின் அதுக்கும் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலில் ஒரு ஸ்டார் கேட்டகரி மன்னிக்கணும், ஒரு நேயர் இருக்கிறாங்க, நம்ம பேசிடுவோம். கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணகுமார், உங்கள் கேள்வியை கேளுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். +2ல மேத்ஸ் கம்ப்யூட்டர் படிச்சாரு. இப்போ எக்ஸாம் எழுதியாச்சு. தொடர்ந்து பேசுங்க சார். அடுத்தது காலேஜ் என்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்த காலேஜ் எடுக்கலாம்? இல்லை அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? அவரு கம்ப்யூட்டர் தான் படிக்கணும்னு சொன்னாரு, டிப்ளமோ படிக்கணும்னு சொன்னாரு. டிப்ளமோ போதா இன்ஜினியரிங் படிக்கிறதா, அதான் சந்தேகம். சரி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் +2ல படிச்சிருக்கிறாரு. டிப்ளமோ படிக்கலாமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வேறு ஏதாவது படிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஜென்ரலான ஒரு பார்வை. ஜென்ரலான பார்வை. ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கிறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன்.
சார் டிப்ளமாவை விட டிகிரி தான் சரியானதாக இருக்கும்னு மேடம் சொல்கிறாங்க. அழைத்தமைக்கு நன்றி. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் பற்றி. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்றது எப்பவுமே ஃபஸ்ட்டு கெஸ்ட் மீட் பண்ணுற ஒரு ஏரியா அது இல்லைங்களா? உள்ள நுழைஞ்சோடனே அவங்கள தான் பார்க்கணும். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா ஏரியாஸ்லையும் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அது வந்து அகைன் நிறைய வாய்ப்புகள் அதிகம். எனி பிளேஸ் யூ கோ அந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹோட்டல்லையும் இருக்கட்டும், வேற ஏரியாலையும் இருக்கட்டும். ஸோ இப்போ இங்கே ஸ்டுடியோக்கு வரும்போது கூட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் ட்ரெயின் ஆகும்போது அதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இல்லை நான் என்ன கேட்டோம்னா, இப்போ ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ நான் டிப்ளமோ படிக்கிறேன் அப்படின்னா, இல்லை 2 வருஷம் படிக்கிறேன் அப்படின்னா, பர்டிகுலராக என்ன மாதிரியான பயிற்சிகள் அதில் தருவாங்க அப்படின்னு? அது ஒரு கெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அவங்ககிட்ட பேசுறது, எப்படி உங்களுடைய ரூல்ஸ் வச்சிருப்பீங்க, அது எப்படி அவங்களுக்கு அக்ராஸ் கொண்டு போய் மீட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணி இதை படிச்சிருந்தீங்கன்னா பெட்டரா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு வந்து இது உதவும். சரி, அடுத்ததா ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ், அதுவும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு. அதில் என்ன? ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜ் போது உணவு மற்றும் இது காக்டெயில் மாக்டெயில் ரெண்டுமே இருக்கு பெவரேஜ்ல. ஸோ நீங்க வந்து எப்படி சர்வ் பண்றது, அப்புறம் எப்படி இப்போ மாக்டெயில் நான் பார்த்தீங்கன்னா குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், ஒரு நேயர் இருக்காங்க சென்னையிலேருந்து. கீர்த்தி, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ மேம். குட் ஈவினிங் மேம். எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை மேம். ஸோ இப்போ 12th முடிச்சிருக்கேன். நான் வந்துட்டு டிப்ளமோவில் பண்ணலாமா இல்லை டிகிரியில் பண்ணலாமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்? நீங்க டிகிரில பண்ணலாம், டிப்ளமோ பண்ணலாம், ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த ஏரியா நீங்க சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷெஃபா போகணுமா இல்லைன்னா சர்வீஸ்ல போகணுமா அந்த மாதிரி இருக்கு. டிப்ளமோனா நீங்க ஸ்பெஷலைஸ்டே எடுப்பீங்க. இப்போ ஷெஃபா மட்டும் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ இன் ஃபுட் சர்வீஸ் அந்த மாதிரி படிப்பீங்க. இப்போ டிகிரின்னு எடுத்தீங்கன்னா எல்லா ஏரியாலுமே நீங்க போகலாம், அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் டிகிரி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் திடீர்னு இப்போ நீங்கள் ஷெஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, திடீர்னு வந்து நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வருது, இல்லைன்னா நீங்கள் பார்க்குறதுல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா டிகிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அதனால டிகிரி வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். பேக்கரி பற்றி படிக்கிறோம். நம்ம திருமண பக்கம்லாம் பேக்கரியை பார்க்குறோம். கிராமத்துலேருந்து பெரிய மெட்ரோ சிட்டிஸ் வரைக்கும் பேக்கரியை பார்க்குறோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பார்ட் வந்து பேக்கரி ப்ரொடக்ஷன் பற்றி படிக்கிறது. அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பேக்கரி வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் வீட்டிலேயே நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகள்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்புமே அந்த கேக்ஸ் பண்ணுறது, அந்த பேஸ்ட்ரி கன்ஃபெக்ஷனரிஸ் அது பண்ணுறதுல வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது. மோரோவர் அதோடைய விருப்பமும் அதிகமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. ஸோ நம்மளே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னும் போது இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. அதனால் அதில் ஸ்பெஷலைஸாக படிக்கணுன்றதுக்கு டிப்ளமோ இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி இருக்குது. இப்போ எங்கள் கல்லூரிலேயே அது தனியாக இருக்குது, டிப்ளமோ பேக்கரி கன்ஃபெக்ஷனரி இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் டிகிரியில் படிக்கும் போதே ஃபுட் ப்ரொடக்ஷன் படிக்கும் போது அதில் ஒரு பகுதி வந்து பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து அதை ஸ்பெஷலைஸ்டாக எடுத்து படிக்கலாம். ஸோ அது படிக்கும் போது நாங்கள் லைவாகவே அவங்க எல்லாமே செஞ்சு பார்ப்பாங்க. சிலபஸ்லேயே உங்களுக்கு எல்லா விதமான முறைகளும் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு அதை செஞ்சாங்கன்னா அவங்களே ஓனாக ஒரு பேக்கரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அது இல்லாமல் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இல்லைன்னா வேற இடங்களில் வந்து அவங்க பேக்கரி வந்து வச்சு இது பண்ணலாம். சொந்த தொழிலும் பண்ண முடியும். ஆமாம், சுய தொழிலுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ நான் பேக்கரி மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு அங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர போகிறீங்க. அதை தாண்டி வெளியில் போய் எனக்கு இன்டர்ன் மாதிரி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? ஆமாம், இதில் நீங்கள் இந்த படிப்புலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் புக்கில் இருக்கிறது மட்டும் படிக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் அப்படின்னு ஹோட்டலுக்கே அனுப்புவோம் நாங்கள். வெறும் காலேஜில் மட்டும் படிக்க மாட்டாங்க, தியரி படிப்பாங்க, ப்ளஸ் ப்ராக்டிகல்ஸும் காலேஜில் படிப்பாங்க. அது தவிர்த்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் அனுப்புவோம். இது நார்மலாக இல்லாமல் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் வந்து அவங்க வந்து 6 மாத ட்ரைனிங் படிப்பாங்க. இப்போது டிப்ளமோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து அந்த இதில் அந்த ஹோட்டல் படி எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா என் காலேஜ்லேயே ஒரு டெடிக்கேட்டாக ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நேர் இருக்காங்க, பேசிடுவோம். வேலூர்லேருந்து சீதாபதி, உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நீங்கள் இந்த கோர்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அந்த அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வெதர் இட் இஸ் காமன்லி அஃபோர்டபுள் பை த காமன் மேன்
இல்லை இது வந்து நார்மலி ஹோட்டல்னாக்கா வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஜென்ரலி ஸ்டடீஸில். அதை பற்றி கொஞ்சம் பேசுனீங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் மேடம். கண்டிப்பாக சார். இதில் டிகிரி, டிப்ளமோ, கிராஃப்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ஃபீஸ் மாறும் கண்டிப்பாக. ஸோ டிகிரின்னும் போது ஒரு 3 வருடம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 lakhs செலவாகும். ஸோ 1.45 அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு வருடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா 60,000 அந்த மாதிரி இருக்கும். இப்போ கிராஃப்ட்டுக்கு ஆமாம் 1 இயருக்கு. ஸோ அதே மாதிரி கிராஃப்ட்டுக்கும் ஒரு 65,000 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து வெறும் ஃபீஸ்லேயே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் இன்னும் கொஞ்சம் குறைவாகும். இது வந்து பியூர்லி கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்குறது, காலேஜ் எதுவும் கொடுக்குறது இல்லை. பியூராக கவர்மெண்ட்டே என்னென்ன அந்த கேட்டகரிக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். அதில் வந்து ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே, அடுத்த நேயர் இருக்காங்க மதுரையிலேருந்து பாலகிருஷ்ணன். உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நியூட்ரிஷன் சம்பந்தமா அது படிக்கலாமா மேடம்? அது வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வேலையெல்லாம் எங்கே கிடைக்கும், அது படிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? அந்த மாதிரி நியூட்ரிஷன் சம்பந்தம் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் சம்பந்தமாவும் படிக்கலாம் சார் காலேஜ் நீங்க. கண்டிப்பா நியூட்ரிஷன் சம்பந்தமாவும் நீங்க படிக்கலாம். பட் பேசிக் டிகிரி நீங்க இது எடுப்பீங்க இந்த கோர்ஸ்ல. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போது பேசிக் டிகிரி வந்து நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பீங்க. அதுல ஒரு பகுதி வந்து நியூட்ரிஷன் படிப்பீங்க. அதுல தனி கோர்ஸ் இருக்கா மேம் நியூட்ரிஷன்ல? பேசிக் நியூட்ரிஷன் அது தனியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்துரும் உங்களுக்கு. அது தனி கோர்ஸ் பேசிக். அதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா மேடம்? நியூட்ரிஷனுக்கு மட்டும்? நியூட்ரிஷனுக்கு வந்து நீங்க இப்போ இதுல வெறும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிப்பீங்க. இந்த டிகிரி எடுக்கும் போது நீங்க ஜெஇ எழுதும் போது நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிப்பீங்க. ஒரு பகுதி தான் நான் சொன்னேன் உங்களுக்கு நியூட்ரிஷன். பட் பிஎஸ்சி நியூட்ரிஷன் நீங்க கேக்குறீங்க, அதுக்கு நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல யூ குட். கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, இருக்கு. அரசு கல்லூரிலையும் இருக்குன்னு சொல்றாங்க சார். தேங்க்யூ மேடம். அழைத்தமைக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் பேக்கரி பத்தி. ஸோ பேக்கரி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதில் வந்து நீங்கள் டிகிரிலையும் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ப்ளஸ் டிப்ளமோ இன் பேக்கரிலையும் நீங்கள் தனியாக படிப்பீங்க. ஸோ டிப்ளமோ இன் பேக்கரி வெறும் அந்த பேக்கரி சம்மந்தப்பட்டமாக தான் படிப்பீங்க. பட் டிகிரியில் படிக்கும் போது நீங்கள் பேக்கரி தவிர்த்து மற்ற இதையும் படிப்பீங்க. ஸோ உங்களுடைய ஆப்ஷன் மாறும் போது அது உங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பேக்கரியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ நீங்களேவும் செஞ்சுக்கலாம். லைக் நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராகவும் மாறலாம். இல்லைன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து அவங்க எல்லா ஹோட்டல்லையுமே உங்களுக்கு பேக்கரி டிவிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாக கொஞ்சம் ஐடியாஸ் நிறைய இருக்குது அப்படின்னா, நான் வந்து கைவண்ணம் நிறைய பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தானா இந்த பேக்கரியில் ஷைன் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய. நீங்க சொல்ற கிரியேட்டிவா? ஆமா கண்டிப்பா. இப்போ முன்ன முற்காலத்துலலாம் பாத்தீங்கன்னா கேக்னா வெறும் ரவுண்டா இருக்கும், இல்லைன்னா சதுரமா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அந்த வடிவத்திலே கொண்டு வந்துடுறாங்க. ஒரு வீடு மாதிரியோ இல்லைன்னா ஒரிஜினலா இப்போ ஒரு புடவை அப்படி எடுத்தீங்கன்னா அதுல புடவைக்குரிய அப்படியே அந்த நுணுக்கமான விஷயங்கள் கூட அந்த கேக்ல பண்றாங்க. பார்க்கும் போதே வந்து வாவ் அப்படின்னு சொல்ற ஒரு ஏஸ்தட்டிக்கா ஃபீல் வருது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் கலை ஆர்வம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா இதுல வந்து நீங்க உங்களுடைய திறமையை காமிக்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு சூப்பரா அமையும். வந்து இப்போ இந்த ஃபீஸ் பற்றி நேயர் கூட கேட்டாரு, நான் அதில் கேட்க விரும்புகிறேன். இப்போ நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நான் படிக்கணும் அப்படின்னா நிறைய விளம்பரம் வருது, இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அதில் எதுவுமே ஃபீஸ் வந்து பெருசாக சொல்லப்படுறதில்ல அந்த விளம்பரத்தில். இப்போ நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போகிறேன் அப்படின்னா என்னுடைய முதல் தேர்வாக கவர்மெண்ட் கல்லூரி இருக்கலாமா அல்லது தனியார் கல்லூரினா ஃபீஸில் பெரிய மாற்றங்கள் இருக்குமா, எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஃபீஸில் மாற்றம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஹாஸ்டல் எடுக்கிறத பொறுத்தும் இருக்குது, ஹாஸ்டல் எடுக்காத பொறுத்தும் இருக்குது. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் டிகிரிக்கு வந்து 4.5 lakhs கண்டிப்பாக ஆகும். அந்த 3 வருட படிப்புக்கு மொத்தமாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 1 இயரில் டெஃபினட்டாக 1.45 lakhs கண்டிப்பாக ஆகும். அரசுல எங்க காலேஜ். ஓகேங்களா? ஸோ அதில் டிப்ளமோன்னும் போது குறையும் உங்களுக்கு. ஏன்னா இது 3 வருட படிப்பு இல்லைங்களா? அதில் எல்லாமே படிப்பீங்க. டிப்ளமோ வந்து ஒரு குறிப்பிட்ட துறையை மட்டும் படிப்பீங்க. இப்போ அது சொன்ன மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும் படிப்பீங்க. அது இல்லைனா சர்வீஸ், எஃப்எம்பி சர்வீஸ் மட்டும் படிப்பீங்க. இல்லைனா பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி மட்டும் படிப்பீங்க. இல்லை ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும் படிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு துறையில் மட்டும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ எடுத்து படிக்கலாம். ஸோ அதாவது டிப்ளமோ வந்து வெறும் +2 முடிச்சுட்டு உடனே டிப்ளமோ படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. டிகிரி படிச்சவங்க கூட அந்த டிப்ளமோ வந்து படிக்கலாம். இப்போ வந்து எங்கள் காலேஜ்லேயே ஸ்பெஷலைசேஷன் மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வேற கோர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட வந்து படிச்சிருக்காங்க. இது வயது வரம்பு இல்லை அப்படின்னு NEP 2020 மூலமாக வயது வரம்பு இல்லைன்னு
சொன்னதுனால ஒரு 40 வயதுல இருக்கவங்க கூட வந்து படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்க கல்லூரியில இருக்காங்க. ஒரு முன்மாதிரியா இருக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு கூட. இந்த மாதிரி ஆர்வத்தின் மிகுதினால அவங்க வந்து படிக்கிறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒரு ஏரியால வேலை பார்க்குறாங்க. அதை முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு இப்போ பேக்கரி எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு சார் வந்து ஜாயின் பண்ணி இங்க படிச்சுட்டு இருக்காரு இந்த வருஷம். ஸோ அந்த மாதிரி இது வயது வரம்பு வந்து கிடையாதுன்றதுனால நீங்க யாருனாலும் அந்த துறை கொஞ்சம் பேஷனா எடுத்து படிக்கணும் அப்படின்றவங்க வந்து இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை இது பண்ணலாம். ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். சென்னையிலேருந்து பிரியா, உங்க கேள்வியை கேளுங்க. ஹாய் மேம். ஹாய். ஹாய் மேம். என்னோட சிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க ஸ்கூலிங் முடிச்சாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து இந்த பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும், லைக் இந்த பேஸ்ட்ரீஸ்லாம் வந்து பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் இந்த பேஸ்ட்ரீஸ்னால இந்த நியூசிலாந்து அந்த மாதிரியான கண்ட்ரீஸ், லைக் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் வந்து அதெல்லாம் வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கா மேம்? எத்தனை இருக்கு? ஃபீஸ் வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட காலேஜ் இருக்குது, தரமணியில் இருக்குது இந்த காலேஜ் உங்களுக்கு. ஸோ அதில் படிக்கலாம். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது திருச்சியில் உங்களுக்கு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இது வந்து ரெண்டும் கவர்மெண்ட் காலேஜஸ். அது தவிர்த்து ப்ரைவேட் காலேஜஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் படித்தா எப்பயும் அந்த ஒரு வேல்யூ கொஞ்சம் அதிகம் தான் இல்லைங்களா? ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் சேரலாம். இங்கே ஃபீஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த டிகிரிக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டிப்ளமோவுக்கு வந்து குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் பேக்கரின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால பேக்கரி டிப்ளமோ இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி அவங்க எடுத்தாங்கன்னா ஃபீஸ் வந்து 60,000 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு இதுவாக தான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட் இதை தான் சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு ஹாஸ்டல் எடுத்தாங்கன்னா அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் மாறும். இப்போ அரசு கல்லூரியில் எனக்கு 1 லட்சம் செலவாகுது அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி தனியார் கல்லூரிக்கு போகும்போது எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கும்? அது நீங்கள் கல்லூரியை எடுக்கிற அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எப்படியும் ஒரு 50,000 கிட்ட அப்படி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஆமா, ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தருடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அவங்களுடைய முறைப்படி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து எவ்ரி இயரே கூட உங்களுக்கு மாறும். நான் இப்போ வந்து நான் 1.5 லட்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து அவங்க வேற செட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அப்புறம் இவங்க இப்படி சொன்னாங்களே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட், சரிங்களா? அதை சுற்றி கொஞ்சம் ஒரு 10,000 20,000 டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதிகம் இருக்கு. ஸோ இப்போ நான் அரசு கல்லூரிக்கு வரேன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இப்போ எங்க கல்லூரியில் வந்து அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 10,000 பேர் அப்படி எழுதுவாங்க. அதுல ஆனா கல்லூரிகள்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. சென்னையில மட்டும் இல்லை, நான் சொன்ன 50க்கும் மேற்பட்ட கல்லூரி இந்தியா முழுக்க இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுல வந்து நீங்க ரேங்கிங் வந்து அதிகமா எடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காலேஜ்ல நீங்க கண்டிப்பா சேர முடியும். அண்ட் கவுன்சிலிங்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அது எழுதி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க. ஸோ உங்க மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க அந்த எந்த காலேஜை சேர விருப்பப்படுறீங்களோ ப்ளஸ் உங்க கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசி கேட்டகரியா, எஸ்சி கேட்டகரியா, எஸ்சி கேட்டகரியா, அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி அந்த கல்லூரியில் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு எத்தனை கல்லூரி வேணும், எவ்வளவு சாய்ஸ் வேணா நீங்க கொடுக்கலாம். எந்த ஊர்ல உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த கொடுக்கலாம். ஆனா சேவ் பண்ணிடணும், அது ஒன்று. இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த மூலமா சொல்ல விரும்புற என்ன அப்படின்னா, இப்போ ரெசிடென்ஷியல் இது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிடுவல் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா nchm.gov.in அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், நீங்க அதில் அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஜேஇ எக்ஸாம் நான் இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டேன் மேம், முடியல, எப்படியோ நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் பட் மிஸ் பண்ணிட்டேன்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். 5ஆம் தேதியிலேருந்து நீங்க வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டா அவங்க வந்து இப்போ இந்த ஜேஇ எக்ஸாம் எழுத மாட்டாங்க. டைரக்டாவே அவங்க நேஷனல் கவுன்சில் உங்களுக்கு மெயில் அனுப்பும். அதுக்கப்புறம் அவங்களோட என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்க அட்மிஷன் உங்களுக்கு நீங்க கேட்குற கல்வியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ காலேஜ்னு பேசும்போது செலக்ட் பண்ணுறப்ப நிறைய குழப்பம் வரும். கண்டிப்பாக நான் ஃபேமஸாக இருக்கிற ஒரு காலேஜுக்கு போகிறதா, இல்லை ஃபீஸ் கம்மியாக இருக்கிற காலேஜுக்கு போகிறதா, இல்லை என் வீட்டுக்கு பக்கத்தில் என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு போகிறதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆலோசனைனா என்ன சொல்லுவீங்க? காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீட்டில் எப்படி சூழ்நிலை எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் ஆமாம், ஏன்னா நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோன்னா ஹாஸ்டலுக்குரிய ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம், டே ஸ்காலர்ஸ்லேருந்து பிள்ளைங்க வராங்க. ஸோ இப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபீஸ் எங்களால் கட்ட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டேரெக்டாக வீட்டிலேருந்து வர மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு நீங்கள் அந்த கல்லூரியை போய் பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு பாருங்க, அதோடைய வசதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எங்க காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்க இது வேர்ல்ட் ரேங்கிங் 11ல் நாங்க இருக்கோம். ஓகே. ஸோ அது ஒரு சிறப்பு அம்சம். ஸோ அந்த காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா அப்படின்றத நீங்க நேரில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கோர்ஸ். கண்டிப்பா. ஸோ லேப் வந்து இருந்தால் தான் நான் படித்ததுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் நிச்சயமா. ஸோ அதை எப்படி நான் செக் பண்ணிக்கிறது? ஸோ லேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோர்ஸுக்கு. ஏன்னா இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் போது சமைக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் உங்களுக்கு அந்த கிச்சனில் இருக்கும். ஒரு சின்ன குறுக்கீடு மேம், இருக்காங்க, பேசிடலாம். மதுரையிலேருந்து அருள், உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் மேடம். இப்போ மேடம் அந்த இன்னொரு கோர்ஸ் தான் நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாமா மேடம்? அதுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா, எனக்கு என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? கண்டிப்பாக இதில் வந்து இந்த கோர்ஸ் படித்தா தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இதனுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இப்போ இன்ஜினியரிங் படித்த பிள்ளைங்க கூட எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்கள் காலேஜில். ஸோ அதுவே ஒரு பெரிய முன்னுதாரணம் உங்களுக்கு. ஸோ எந்த கோர்ஸ் படித்தாலும் பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி, ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, வேறு எந்த கோர்ஸ் காமர்ஸில் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இதில் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருள். அழைத்தமைக்கு நன்றி. நம்ம லேப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், லேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அந்த கிச்சன், முழு கிச்சன் அங்கே இருக்கா, அப்புறம் அந்த வசதி நல்ல கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்பர் 1 பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், அங்கே கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதுக்கான பயிற்சிக்கான முறைகள்லாம் சரியாக இருக்கா, அவங்க வசதி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். அதேமாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஒரு மினி ஹோட்டலுடைய செட்டப்பே அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் அப்படின்னா, ப்ராக்டிகல்ஸ் தனியாக படிப்பாங்க. அது இல்லாமல் அது ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க, எப்படி சர்வ் பண்ணணும், ஒரு தண்ணி எப்படி ஊற்றணும், ஃபஸ்ட்டு எது சர்வ் பண்ணணும், அது மாதிரி எப்படி டோர் எப்படி திறக்கணும், எப்படி விஷ் பண்ணணும், எல்லாம் ஒரு மைன்யூட் டீட்டெயிலிங் எல்லாமே ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக எப்படி நாங்கள் பண்ணுறதும் அதையும் எப்படி கற்றுக்குவாங்க. அது எப்படி கற்றுக்குவாங்கன்னா, லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் வந்து எங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாரும் இருப்பாங்களா, அவங்க வந்து நாங்கள் கெஸ்ட் மாதிரி போவோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ லஞ்ச் டைமில் வந்து அதே ஹோட்டல் செட்டப் உள்ள ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒன்று மட்டும் இல்லை, எங்களுதில் 3 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க, ட்ரைனிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் கெஸ்ட் மாதிரி இருப்போம். ரைட், கதவு திறந்துடுறது. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போனால் எப்படி உங்களை கவனிப்பாங்களோ அதோடைய முழு வடிவம் மொத்தமே நீங்கள் இங்கே ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணிடுவாங்க. அது ஒரு கிளாஸாகவே நடக்கும். அதில் கிளாஸ் மட்டும் இல்லை, எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாணவன் வந்து கம்ப்ளீட்டாக அவன் தெரிஞ்சுக்குவான் எப்படி சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அவன் ஹோட்டலுக்கு போகும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராசஸ். ஃபுல்லாக சாப்பிட்றதுலேருந்து உள்ளே என்ட்ராவதுலேருந்து அவங்க வெளியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைவாக போகிற வரைக்கும். சரி, ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடலாம். கோவையிலேருந்து கிருஷ்ணன், உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கங்க. இப்போ டிகிரி முடிச்சுட்டோன்னு வைங்களேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி படிக்கிறாங்க. படிச்சுட்டு இப்போ ஹோட்டல்ஸு தவிர இப்போ இந்த கப்பல் மாதிரியான ஒரு இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை இப்போ நம்ம கப்பலில் போகிறோன்னா அதுக்கு தனியாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ஏதாவது டிப்ளமோ அந்த மாதிரி படிக்கணுங்களா? அது படித்தா அதில் போகலாங்களா? இல்லை இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அதே போதுங்களா? அந்த கப்பலில் போய் கப்பலில் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் ஈடுபடுறதுக்குங்க. க்ரூயிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முழுசாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இதில் நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி படிக்கிறதுலேயே நீங்கள் எல்லாமே மொத்தமாக படிச்சிருவீங்க நீங்கள். ஸோ வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகுவாங்க பசங்க. ஆமாம், இல்லை தனி படிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த படிப்புலேயே அவங்க வந்து இதுவாங்க. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் நாங்களே பிளேஸ் ஆகிருக்கோம். எங்களுடைய கல்லூரி மாணவர்களே நிறைய பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகம் தான். நீங்கள் பட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணுவீங்க. சர்வீஸில் பண்ணுறீங்களா இல்லைன்னா கிச்சனில் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏரியா சூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவீங்க. சரி, நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த நேரம் இருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து குணசீலன், உங்கள் கேள்வி கேளுங்க. மேடம் வணக்கம். நான் வந்து +2 மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன். சரிங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். எனக்கு கப்பலில் வேலை செய்யணும்னு ஆசை. கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சார். என்ன பண்ணணும் மேடம்? டிஃப்ரெண்ட் க்ரூஸ் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேடம்? இல்லை நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்கல்ல? படிச்சு முடிச்சிட்டேன். +2 எழுதியிருக்கேன். நான் ரிசல்ட்டுக்கு +2 எழுதிருக்கீங்க. +2 எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் டிகிரி பண்ணணும் சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இல்லை நீங்கள் +2 முடிச்சிருக்கிறீங்க, இனிமேல் டிகிரி படிக்கணும்னு சொல்கிறாங்க.
ஓகே, டிகிரி படிச்சுட்டு டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணீங்கன்னா அது மூலமா நீங்க வந்து கப்பல்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அந்த கப்பல்ல வேலை பார்க்கறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க இதிலே படிச்சிருவீங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லேயே படிச்சிருவீங்க. அதனால ஈஸியா நீங்க பிளேஸ் ஆகலாம். இல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது டிப்ளமோவா டிகிரி படிப்பா? ரெண்டுமே இருக்குங்க. டிகிரியும் இருக்கு. டிகிரின்றது 3 வருடம் + 1 வருடம், இப்போ 4 வருடமா கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ப்ளஸ் டிப்ளமோவும் இருக்கு. ஓகே, நான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு டைரக்டா ஷிப்ல வேலை தேடிக்கலாமா? டைரக்டா போக முடியுமான்னு கேட்குறாரு. டைரக்டா போகலாம். டைரக்டா போகலாம். நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு எல்லா ஏரியாலேருந்துமே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரும் உங்களுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எந்த இதில் விருப்பமாக இருக்கோ அதில் அது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். நாங்கள் வேலைவாய்ப்பு இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காமிப்போம். ஸோ உங்களுடைய திறமையும் உங்களுடைய பற்றி நீங்கள் ஈஸியாக பிளேஸ் ஆகலாம். நன்றி அழைத்தமைக்கு. எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு மேம், நான் வந்து கப்பலில் வேலைக்கு போகணும், கண்டிப்பாக ஃப்ளைட்டில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு, இல்லை ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும் அப்படி. பொதுவாக இப்போ நான் முடித்த உடனே எனக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு நேரம் வந்துட்டாங்க, பேசிடுவோம். சென்னையிலேருந்து வினோத், உங்கள் கேள்வி கேளுங்க. சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுல என்னென்ன கோர்ஸ் லைக் பேசிக் ஃபுட் ஹைஜீன் கோர்ஸ் இருக்கு, அது படிச்சா எப்படி என்னென்ன வேல்யூ அதுக்கு? இப்போ நம்ம +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம், அது படிச்சுட்டு அது ப்ரூஃப் எடுக்கலாமா? இப்போ இந்த பேசிக் ஃபுட் ஹைஜீனே படிச்சுட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் சானிடைசர் ஆஃபீஸர், ஃபுட் ஹைஜீன் ஆஃபீஸர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் அடிஷனலாக தேவைப்படும்? ப்ளஸ் லேண்டில் அந்த ஜாப்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்களா? ஃபுட் ஹைஜீன் பற்றி கேட்குறாரு. ஃபுட் ஹைஜீன் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் எது படிக்க மாட்டீங்க, இந்த டிகிரி கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க சார். ஓகே ஓகே மேம். பட் இப்போ லேண்ட் பேஸ்ட் ஜாப்லேயே அந்த பேசிக் ஃபுட் ஹைஜீன் அண்ட் ஷிப் சானிடைசர் ஆஃபீஸர் லைக் சானிடைசர் ஆஃபீஸர்னு இருக்க ஜாப் இருக்குது, அது நல்ல ஜாப்பாக தான் இருக்குது. பட் வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம் +2ல, அந்த குரூப் எடுக்கலாமா எப்படின்னு கேட்குறேன். எடுக்கலாம் சார். எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லை, எந்த குரூப் மாணவர்களுக்கும் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக. ஸ்பெஷலி இந்த ஃபுட் ஹைஜீன் பற்றி படிக்கணும், ஃபுட் சேஃப்டி அண்ட் நியூட்ரிஷன் இருக்குல்ல, அது மாதிரி ஃபுட் ஹைஜீன் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பகுதியாக தான் நீங்கள் படிப்பீங்க சார், அது ஒரு ஃபுல் கோராக படிக்க மாட்டீங்க. தனி கோர்ஸ் கிடையாது. அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பகுதியாக படிப்பீங்க. ஃபுட் ஹைஜீன், நியூட்ரிஷன் அண்ட் ஹைஜீன் தனியாக படிப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம IHM தரமணி இருக்கா மேம் இந்த கோர்ஸ்? ஆமாம், IHM தரமணியில் டிகிரி கோர்ஸ் இருக்குங்க சார், டிப்ளமோவும் இருக்கு. ஓகே, இப்போ ஏன்னா நானும் IHM தரமணியில் தான் படித்தேன், 95-96 கிராஃப்ட் கோர்ஸ். சரி, அதான் இப்போ கேட்குறேன் டவுட்டுக்கு. அது இல்லாமல் மாஸ்டர் டிகிரி கோர்ஸும் இருக்குது சார் எங்களுதுல. மாஸ்டர் டிகிரி கோர்ஸ்? ஆமாம், BSc முடிச்சுட்டு MScயும் இருக்குது எங்களுதுல, டிப்ளமோ இருக்குது, கிராஃப்ட் இருக்குது. ஓகே ஓகே மேம். பட் இந்தியாவில் நல்ல ஸ்கோப் இருக்காங்க மேம் இந்த ஷிப் சானிடைசர் ஃபுட் ஹைஜீன் பொசிஷனுக்கு? ஸ்கோப் இருக்குது சார். ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றதே ஒரு பெரிய இதுவாகிடுச்சு, கரெக்டுங்களா? அதனால் ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். நன்றி அழைத்தமைக்கு. நம்ம அந்த வேலைவாய்ப்பு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். அப்போ கப்பலுக்கு போனோம், அது ஒரு பேஷன் மாதிரி, அது ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்குது அப்படின்றது இருக்கு இல்லையா? அது வந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் அது கிடைக்குதா அப்படி? அது நீங்கள் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, அது மூலமாக நீங்கள் ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் மேஜர் வந்து உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. எந்த ஒரு துறையினாலுமே அந்த பேஷன் இருந்தால் எங்கேனாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ உங்கள் திறமை பேஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா வேலையிலுமே அது ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே இருந்தேன்னா நீங்கள் மேலும் மேலும் முன்னேறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகே, இப்போ ஸ்கில்ஸ் அப்படின்னா நான் என்ன டெவலப் பண்ணிக்கணும் இந்த கரிக்குலம் தாண்டி? நீங்கள் இந்த கோர்ஸில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கரிக்குலம் மட்டும் படிக்க மாட்டீங்க, இந்த மற்ற அதுதான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, கம்யூனிகேஷனும் அவங்க சப்ஜெக்டாக படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட், ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் படிப்பாங்க. அந்த மாதிரி அந்த டிகிரி கோர்ஸில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த துறையில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த துறையில் நீங்கள் போகலாம். ஸோ பேசிக்கலி கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த கஸ்டமர் சர்வீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது பேருதவியாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. இப்போ எனக்கு பொறுமை வேணுமா அடிப்படையில்? ஆமாம், கண்டிப்பாக பொறுமை வேணும் இல்லையா? கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறது, பார்க்குறதுக்கு பொறுமை வேணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, பேஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுமை எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்களா? நம்ம வந்து இதை நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சிறப்பாக பண்ணுற ஒரு வாய்ப்பு நம்மளே நம்ம உருவாக்கிக்கும். இப்போ அடுத்து டிப்ளமோ இன் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது வந்து தூய்மையாக எப்படி ஒரு இடத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருமே நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணுன்றது வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. நம்ம வாழ்கிற வீட்லேயுமே அப்படி தான், நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி சிறப்பாக பண்ணலாம் அப்படின்றத படிப்பு தான்
டிப்ளமோ இன் ஹவுஸ் கீப்பிங் நீங்கள் கேட்டது. டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கிறது ஒரு சப்ஜெக்டாகவே பசங்க படிப்பாங்க, ஒரு பார்ட் ஆஃப் இட். நான் சொல்லுங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன், சர்வீஸ், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங். இது வந்து அகாமடேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லா ஹோட்டல்லையுமே அது ஒரு மேஜர் டிபார்ட்மெண்ட்டாகவே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கிளென்லினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நம்ம அது பர்டிகுலராக டிப்ளமோவும் எடுத்து படிக்கலாம். டிகிரியில் படிச்சிங்கன்னா அது ஒரு பகுதியாகவே படிச்சிருவீங்க நீங்கள். ஓகே, தனியாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் நான் போகிறேன், அது 3 ஸ்டாராக இருக்கலாம், 5 ஸ்டாராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அங்கே எனக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும்? இப்போது டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வச்சுருப்பாங்க. டிப்ளமோக்கு வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் எடுப்பாங்க வேலைக்கு. அப்புறம் டிகிரின்னும் போது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன்றதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா டிகிரி வந்து 3 வருடம் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனுடைய லேர்னிங் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆகிறதே வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக பிளேஸ் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு சம்பளமும் கொஞ்சம் கண்டிப்பாக கூடுதலாகவே இருக்கும். உள்ளே போகும்போதே அந்த வேலை தான். ஆமாம், உள்ளே போகும்போதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாகவே நீங்கள் போவீங்க. ஸோ லோவர் லெவலில் நீங்கள் போக மாட்டீங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். குக்கிங்காக இருந்தாலும் அப்படி தானே? ஆமாம், குக்கிங்லேயும் சரி, சர்வீஸ்லேயும் சரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லையும் சரி, எல்லாமே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாகவே பிளேஸ் ஆவாங்க பசங்க. இப்போ நான் உள்ள அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போயிட்டு ஒரு ஷெஃபாக இருக்குது எவ்வளோ காலம் ஆகும்? ஷெஃப் ஆல்ரெடி நீங்கள் உள்ள ஜாயின் ஆகும்போதே ஒரு ஷெஃபாக தானே அந்த டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்ட் அப்படின்னு வரும்போது மினிமம் ஒரு 5 to 10 years கண்டிப்பாக அவ்வளோ ஆகிடும். அவ்வளோ காலம் தேவைப்படும். கண்டிப்பாக. இப்போ நம்ம இதில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் முக்கியமாக வந்து டூரிசம். இன்னைக்கு உலகமே டூரிசமில் தான் இயங்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே. ஸோ டூரிசம்க்கு என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது? டூரிசம் வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் லைக் இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேயே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கோர்சஸ் லைக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே நீங்கள் எடுத்துருவாங்க கோர்சஸ், சரிங்களா? அது இப்போது ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு இருக்கு, IITTM அப்படின்ற ஒரு தனியாக ஒரு இதுவே இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் கோர்சஸ். அது கம்ப்ளீட்டாக ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் ஏரியாவாக அது சூஸ் ஆகிடும். டூரிசம் டிபார்ட்மெண்ட் இந்த கோர்ஸோட இந்த கோர்ஸ். ஆனால் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேயும் பிளேஸ் ஆவாங்க. அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி அதை நான் தனியாக படிக்கலனாலும் அது இதுலேயும் போய்க்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் டூரிசம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான ஓப்பனிங்ஸ் இருக்கும் வெளியில்? இப்போ டூரிசம் ஆஃபீஸஸில் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்காங்க உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இது ஸ்பெஷலாக டூரிஸ்ட்க்குனே வச்சுருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் போகும்போது அந்த ஊருக்கான ஒரு பேக்கேஜாகவும் அவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸஸில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆவீங்க. ஸோ கவர்மெண்ட்லேயுமே இருக்குது உங்களுக்கு தமிழ்நாடு டூரிசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த தமிழ்நாட்டில் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்கள் அது ஃபுல் பேக்கேஜாகவே அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய பேர் உழைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டூரிசம் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் பேசும்போது சொன்னீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி. ஆமாம், அது இல்லைனா இப்போ எனக்கு ஹோட்டலுக்கு விதவிதமான மொழி பேசக்கூடிய ஆட்கள் வருவாங்க, ஹை ப்ரொஃபைல் பீப்புளும் வருவாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்றப்ப அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் முடியும், இல்லைனா முடியாது. இப்போ உங்கள் கரிக்குலமில் அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? ஆமாம், கம்யூனிகேஷன் வந்து இப்போ ஜென்ரலாக இங்கிலீஷ் வந்து மேஜராக இருக்கணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடலாம். சென்னையிலேருந்து ராஜேஷ் கண்ணா, உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். மேடம் வணக்கம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக +2ல் என்ன குரூப் எடுத்திருந்தாலுமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா அப்படின்றது என்னோட டவுட்டு. அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் இதுக்கு மட்டும் தனியாக இருக்கா, இல்லை ஜென்ரலாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாமே வந்துருமா அப்படின்றது கேட்கணும் அப்படி. 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆமாம், இந்த கோர்ஸ் வந்து எந்த நீங்கள் குரூப் எடுத்திருந்தாலுமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அடுத்த கேள்வி வந்து எந்த ஹவுஸ் கீப்பிங் தனியாக படிக்கணுமா அப்படின்னு. தனியாக இல்லை, ஹவுஸ் கீப்பிங்கிறது ஒரு சப்ஜெக்டாகவே படிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயும் படிப்பாங்க, செகண்ட் இயர்லேயும் படிப்பாங்க, தேர்ட் இயர்லேயும் படிப்பாங்க. ஸோ இந்த 3 வருட படிப்பில் வந்து ஹவுஸ் கீப்பிங்கை மொத்தமாக நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு தனியாக படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. நம்ம கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறோம். ஆமாம், கம்யூனிகேஷன் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போது நிறைய இப்போ தமிழ் மீடியம் பிள்ளைங்க கூட, மாணவர்கள் கூட எங்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக கம்யூனிகேஷன் கிளாஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறதுனால நாங்கள் கம்யூனிகேஷன் கிளாஸ் தனியாக எடுக்கிறோம். பட் சப்ஜெக்ட்னே அவங்களுக்கு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. முதல் வருடத்தில் கம்யூனிகேஷன் ஒன்று படிப்பாங்க, செகண்ட் இயரில் வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் படிப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து தியரியாக படிப்பாங்க. அதுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக அவங்க தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து ஜென்ரலாகவே பேசும்போதே அந்த மொழியிலே பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் வந்து உருவாக்கி கொடுப்போம்.
அதனால நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வர்றது நீங்கள் ஒரு மாணவரை பார்க்குறதுக்கும் தேர்ட் இயரில் நீங்கள் ஒரு பண்ணுற மாணவரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நீங்களாவே கண்டிப்பாக பார்க்க முடியும். நேர்மை அப்படியே வெளிப்படையாகவே உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த சொல்கிறோம், இந்த கோர்ஸ் வந்து முழுக்க ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்ப்ளீட்டாக ஒரு மாணவனை மாற்றக்கூடிய ஒரு படிப்பு. ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நம்ம காலேஜில் பார்க்கும்போது பிஎஸ்சி இன் ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இப்படி பேர் வேறு வேறையாக இருக்கே, இது எல்லாமே ஒரே படிப்பு தானா இல்லை வேறு வேறு படிப்புன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, டிஃப்ரெண்ட். பேசிக்காக கோராக என்னன்றது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தம் தான் படிப்பாங்க. ஆனால் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் மாறி வரும். ஓகே. ஸோ அது மட்டும் தான் இருக்குமே, மாற்றம் இருக்குமே தவிர மற்றபடி கோர் வந்து சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபீஸ் மாறுமா இதுக்கெல்லாம்? ஃபீஸ் ஆமாம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல பிரைவேட்னும் போது அவங்க ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் அது மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த காலேஜில் எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க அந்த காலேஜ் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜுமே மாறுபடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி கால் பண்ணி பேசுகிறாங்க, விளம்பரங்கள் வருது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான விஷயங்களில் மாணவர்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸோட எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா எல்லா காலேஜ்லேயுமே டக்குன்னு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து எதுவுமே நம்ம போகிறது வந்து நான் பர்சனலாக நான் அட்வைசபிள் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கும் போய் நேரில் இருக்கிறதுக்கான வித்தியாசம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் போய் காலேஜ் பாருங்கள், எல்லா வசதிகள் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் ஆஃப் இட் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட பேசலாம், நீங்கள் அங்கே படிக்கிற மாணவர்கள்கிட்டே நீங்கள் நேரடியாக கேட்க முடியும். ஸோ எந்த ஊரில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஊரில் போய் அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய சஜஷன். முன்னாள் மாணவர்கள்ட்டையும் பேசணுமா? ஆமாம், முன்னாள் மாணவர்கள்ட்டையும் கேட்கலாம். ஆனால் முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதை பற்றி தான் நம்ம சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் சொன்னதுனால அந்த கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா வந்து எனக்கு பிடிக்கல அந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, நல்லா இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்காம நீங்கள் நேரில் போய் அந்த கல்லூரி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய சஜஷன். சரி, இப்போ நான் வந்து யூஜி முடிச்சிட்டேன், பிஜி போகிறேன் அப்படின்னா ஒரு நேர் இருக்காங்க, பேசிடுவோம். பெங்களூர்லேருந்து கோவிந்தன், உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். தேங்க்ஸ், உங்களோட கிளாரிஃபிகேஷன் இது நிறைய பேருக்கு ஒரு ஊண்டுதலை உண்டாக்குது. இதை பற்றி தெளிவு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். என்னோட கேள்வி வந்து, இப்போ ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலியிலேருந்து வர பசங்க இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் சக்சீட் பண்ண முடியுமா, இல்லை வந்து இது லிமிட்டடாக இருக்குமா அவங்களுக்கு? தேங்க்யூ மேடம். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமாம், இது பேசிக்கலாக எல்லாரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நான்வெஜ் சொல்கிறாங்க. இல்லை, வெஜிடேரியன் இருக்கிறவங்களும் வந்து இந்த கோர்ஸ் கண்டிப்பாக படிக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருக்கும் கிடைக்கும் சார். இதில் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு இல்லை. சில பேர் அது செய்யறதுக்கு விருப்பப்படாதவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டைமில் மட்டும் அதை மாற்றிக்குவாங்க. நாங்கள் எங்கள் கல்லூரிலேயே அந்த மாதிரி இருந்துச்சு, வெஜிடேரியன் கோர்ஸ்னே ஒன்று. ஆமாம், வெஜிடேரியன் கோர்ஸ்னே ஒன்று வச்சுருந்தோம் நாங்கள், இருந்துச்சு, அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ எல்லாமே உங்களுடைய பேஷன் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈக்குவல் தான். அதில் வந்து வெஜிடேரியனுக்கு கம்மி, நான் வெஜிடேரியனுக்கு அதிகம், அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வெஜிடேரியன்லேயே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஓகே. எல்லாமே இப்போ அது நான் வெஜிடேரியன் மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் அது பியூர் வெஜிடேரியனாக இருக்கும். ஓகே. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாமே சமம் தான். சம்பளத்துல எல்லாம் ஒன்று மாற்றம்? ஆமாம், எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாமே சமம். நன்றி சார் அழைத்தமைக்கு. நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்போ பேராமெடிக்கல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் முடிச்சுட்டு ஒரு வருஷம் எங்கேயாவது வேலை பாருங்கள், இல்லை 2 வருஷம் வேலை பாருங்கள், அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பிஜி போங்க, இல்லை வேறு என்ன படிக்கணுமோ படிங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் யூஜி முடித்தோடனே வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு பிஜி போகிறது சரியானதாக இருக்குமா, இல்லை நேராக பிஜி போகிறது கரெக்டாக இருக்குமா? இல்லை, இதில் இந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பண்ணிடுவாங்க ஹோட்டலில். ஓகே. ஸோ அது ஒரு வாய்ப்பை கொடுத்துட்றோம் நாங்கள். செகண்ட் இயர்லேயே பசங்க வந்து ட்ரைனிங் போயிடுவாங்க. ஸோ அது 6 மாதம் அங்கே படிச்சுட்டு வரும்போதே உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு. இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கு மட்டும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், கண்டிப்பாக நான் வெளிநாட்டில் தான் படிப்பேன் அப்படின்றவங்க
ஹையர் ஸ்டடீஸ்க்கு அதான் பிஜி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நான் வந்து வெளிநாட்டுக்கு போகல, நான் இங்கே தான் படிக்க போகிறேன்னா இப்போ எங்கள் கல்லூரியிலேயே வந்து உங்களுக்கு பிஜி இருக்குது, எம்எஸ்சி இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி இமீடியட்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், கண்டிப்பாக நான் ஹையர் ஸ்டடீஸ் தான் பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து கேப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பிஜி யூஜி முடிச்ச உடனே நீங்கள் பிஜி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஎஸ்சி வர்றேன் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. டிப்ளமோ முடிச்சுட்டு அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க கல்லூரியில். ஸோ டிப்ளமோ படிப்பாங்க, ஃபஸ்ட்டு 1 இயர் படிப்பாங்க, அப்போ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இல்லை நான் டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு உடனே டிகிரி ஜாயின் பண்ண மாணவர்களும் இருக்காங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி ஆகும்? இல்லை, கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருக்காது. ஸோ இதை விட எனக்கு எக்ஸ்ட்ரா தான் அங்கே பெனிஃபிட்டடாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே உங்களுக்கு. ஸோ டைம் அவங்க வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த 1 வருடம் சில பேர் வந்து அட்மிஷன் கிடைக்கல, ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க, டேட் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டிப்ளமோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு டிகிரி ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹோட்டலில் போகும்போது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அந்த போஸ்டிங் தான் கொடுப்பாங்க அப்படின்னு. அது வந்து இப்போ நான் டிப்ளமோ முடிச்சுட்டு போனாலும் அதே தானா, பிஎஸ்சி முடிச்சுட்டு போனாலும் அதே தானா, இல்லை எம்எஸ்சி முடிச்சுட்டு போனாலும் அதே தானா, இல்லை மாறுமா? இல்லை, கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு. டிப்ளமோ இந்த டிகிரியில் வந்து உங்களுக்கு ஈஸியாக எம்டி கிடைக்காதுங்க, வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு. ஸோ பிஜியில் இப்போ முடித்தவங்க வந்து ஹோட்டலில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, டிகிரி எடுத்தவங்களே ஹோட்டலில் போகணுன்ற அவசியமே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹோட்டல் தவிர்த்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த வேலை போகிற எந்த இடத்துல என்ன ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கோ அதில் பெஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, நேரம் இருக்காங்க, பேசிடலாம். சிதம்பரம்லேருந்து நிசார், உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, குட் ஈவினிங் மேம். வணக்கம் சார். இது தம்பி +2 முடிச்சிருக்காப்ல, ஏஐல எம்எல் எடுக்கணுங்கிறாப்ல, அதுக்கு வேல்யூ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏஐல எம்எல். ஓகே, மெஷின் லேர்னிங் சொல்றாங்க. எம்எல் னா மெஷின் லேர்னிங். ஆமா சார். பிக்கும் பிடெக்குக்கும் என்ன வித்தியாசங்கிறது எனக்கு தெரியும் சார். ஜெனரலான கேள்வி. ஓகே. பிக்கும் பிடெக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய படிப்பாங்கங்க. தொடர்ந்து பேசுங்க, கேட்கும். பி அண்ட் பிடெக் பார்த்தீங்கன்னா அந்த சூஸ் பண்ணுற கோர் பொறுத்தும் மாறும் உங்களுக்கு. ஸோ இப்போ பி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது, பி ஐடியும் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேரியேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வரும். பட் கோர் வந்து மேஜராக படிக்கிறது தான் இருக்கும், கண்டென்ட் அது தான். ஓகே, ரெண்டுமே இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு தாங்க. அது சில மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் எடுக்க போகிற கல்லூரியை பொறுத்து, எடுக்க போகிற மேஜரை பொறுத்து அந்த மாற்றங்கள் இருக்கலாம். ரெண்டுக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கிறோம், சிறப்பு விருந்தினர்களாக நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அழைத்தமைக்கு நன்றி. நம்ம இப்போ இது பேசிகிட்டு இருந்தோம் மேம், அந்த டிப்ளமோ முடிச்சுட்டு போகிறேன், என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு. அது சில பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்படியே போயிடுவாங்க, டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணணும். இப்போ டிப்ளமோ பண்ணணுன்ற அவசியம் ஆக்சுவலாக இல்லை. சப்போஸ் படிக்க முடியாமல் டிகிரி மிஸ் பண்ணுறவங்க தான் டிப்ளமோ எடுப்பாங்க. இல்லைனா நான் வந்து 3 வருஷம் நான் படித்து நான் முடியல, எனக்கு கஷ்டம் அப்படின்றவங்க டிப்ளமோ எடுப்பாங்க. ஏன்னா டிப்ளமோ வந்து ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் படிப்பாங்க. ஸோ 1 இயர் வந்து நீங்கள் காலேஜில் படிப்பீங்க. ஸோ 6 months ட்ரைனிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னையாவது ஹோட்டலுக்கு ட்ரைனிங்காக போவாங்க. அது வந்து காலேஜே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது டிப்ளமோ முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து இல்லை நான் அதிகமாக படிக்கணும் விருப்பப்படுறவங்க தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவாங்க. அந்த லெவல் என்னன்னு கேட்டேன், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னு சொன்னீங்க. அது இந்த இதில் இந்த கேட்டகரியில் எப்படி இது ஃபர்ஸ்ட் லெவல் வருவாங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆவாங்க அவங்க. இப்போ டிப்ளமோ முடிச்சாலும் அதே தான்? இல்லை, டிப்ளமோன்ற போது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வராது. ஓகே, அதுக்கு மாற்றம் இருக்கும். ஒரு லெவல் உங்களுக்கு கீழேயா இருக்கும். ஏன்னா டிப்ளமோ வந்து நீங்க ஸ்பெஷலைஸ்டா படிக்கிறீங்க இல்லையா? ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு படிப்பாங்க, சர்வீஸ்னு தனியா படிப்பாங்க, அப்புறம் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரின்னு தனியா படிப்பாங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தனியா படிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு துறையில வந்து ஸ்பெஷலைஸ்டா படிக்கிறது. டிகிரின்றது வந்து மொத்தமா எல்லாத்தையுமே நீங்க படிப்பீங்க. ஓகே, அது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. டிப்ளமோக்கும் டிகிரிக்கும் மேஜர் டிஃபரன்ஸ். அதனால வேலையிலேயே மாற்றம் இருக்கும். கண்டிப்பா. ஸோ இப்போ டிகிரி படிச்சவங்க வந்து இப்போ 4 துறையுமே அவங்க படிக்கிறதுனால எங்கனாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், பண்ண முடியும். இப்போ டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் படிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கிச்சன்ல ஃபுட் ப்ரொடக்ஷன்ல மட்டும் தான் அவங்க சேர முடியும். கரெக்ட்டுங்களா? அதுல ஷெஃப், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப், சூஸ் ஷெஃப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் மூவ் பண்ண முடியும். ஆனா அது ஒரு துறையில மட்டும் தான் இருக்கும். டிகிரிலன்னு பார்த்தீங்கன்னா எந்த துறை நீங்க உங்களுக்கு பேஷன் இருக்கோ அந்த துறையை நீங்க சூஸ் பண்ணி அதுல நீங்க போகலாம். இப்போ நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு போறேன் அப்படின்னா
இதுல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ஆசிரியர் ஆகிறதுக்கான வேலை வாய்ப்பும் அதுல இருக்கு. ஓகே. அதுல MSc போதுமானதா? MSc முடிச்சுட்டு NHTETன்னு ஒன்னு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். எக்ஸாம் கிளியர் பண்ணா நீங்க நான் இந்த 50க்கு மேற்பட்ட காலேஜ் சொன்னேன், அதுலயே நீங்க ஆசிரியர் போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஹோட்டலுக்கு போறேன்னா எனக்கு என்ன பொசிஷன் கிடைக்கும் MScனா? MSc வந்து இட்ஸ் லைக் மாஸ்டர் PG எப்படி MBA அந்த மாதிரி பண்றாங்களோ அது ரிலேட்டட் தான் உங்களுக்கு. சரிங்களா? அந்த லெவல்ல தான் நீங்க பிளேஸ் ஆவீங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல நீங்க பிளேஸ் ஆவீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் மெயினா உங்களுக்கு பிளேஸ் ஆவறதே. ஓகே. அடுத்து இந்த MBA இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை பத்தி மாஸ்டர்ஸ். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ MScலேயே சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. நிறைய மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் நாங்கள் படிப்பாங்க. ஹோட்டல் சம்மந்தப்பட்ட படிப்பை சப்ஜெக்ட் தவிர இல்லாமல் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட தான் வரும் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் MScயும் ஈக்குவலன் டு MBA மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு. கரிக்குலம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நியூட்ரிஷன் பற்றி சொல்லுங்கள். நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ஸ்பெஷலி BSc நியூட்ரிஷன் அப்படி எடுக்கலாம். அதில் MSc இருக்கு. அது கம்ப்ளீட்டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு அனதர் ஏரியா, அது கம்ப்ளீட்டா தனி ஏரியா. அதுலயுமே PhD வரைக்கும் நீங்க படிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் கல்லூரி இருக்கு, டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டா இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இது. பட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லயும் நியூட்ரிஷன் வந்து ஒரு பகுதியா நீங்க படிப்பீங்க கண்டிப்பா. ஓகே. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூலாம் எப்படி வாய்ப்புகள் இருக்கு? கேம்பஸ் இன்டர்வியூ வந்து எங்கள் கல்லூரியில் வந்து 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஒரு டவுட்டும் அதில் கிடையவே கிடையாது உங்களுக்கு. இதில் வந்து எல்லா ஏரியாவிலேருந்தும் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வருது. இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து ரெக்ரூட்டர்ஸ் உள்ளே வராங்க. ஒரு வருஷத்துக்கு 50 டிஃப்ரெண்ட் ரெக்ரூட்டர்ஸ் வருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து வருவாங்க. ஸோ இட்ஸ் ஒரே ஹோட்டல் மட்டும் கிடையாது, மேஜர் ஹோட்டல்ஸ் எல்லாருமே வருவாங்க உங்களுக்கு. இப்போ ஹில்டன் குரூப்ஸ், ஒப்ராய் குரூப்ஸ், தாஜ் குரூப் அந்த மாதிரி அவங்களும் வருவாங்க. அது தவிர்த்து மற்ற ஏரியாஸ் இப்போ குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் அந்த KFC, இப்போ மெக்டானல்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குரிய ஒரு மேனேஜராகவே பிளேஸ் ஆவாங்க, டைரக்டா மேனேஜரா பிளேஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் ஷாப்பர் ஸ்டாப் அந்த மாதிரி இருக்குங்களா, அரவிந்த் மில்ஸ் அந்த ஏரியாஸ் அந்த மாதிரி இதுலயும் அவங்க பிளேஸ் ஆவாங்க. சில பேர் க்ரூயிஸ்ல பிளேஸ் ஆவாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அது தவிர்த்து சில பேர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இன்டர்ன் மாதிரி அவங்க போவாங்க, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஜாப் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ 2 வருஷமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்கள் கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு படிக்கிற மாணவருக்கும் சரி அவங்க பேரண்ட்டுக்கும் அடிப்படையில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், முடித்தோடனே எனக்கு வேலை கிடைக்கணும், குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சம்பளம் கிடைக்கணும். ஸோ அப்போ நான் இதை முடிக்கிறேன் அப்படின்னா மினிமமாக எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? மினிமம் ஒரு 35 to 40 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டிகிரி முடிச்சுட்டு போனா? டிகிரி முடிச்சுட்டு போங்க. ஓகே. சுயதொழில் பண்ணாலும் நான் ஸ்டாண்ட் சுயதொழில் பண்ணால் இன்னும் அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சுயதொழில்னா ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமாக நீங்கள் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். ஸோ உங்கள் ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ஸோ நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு இன்கம் அதிகமாகும். ஸோ அதில் வந்து சுயதொழிலில் வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்னு சொல்ல முடியும். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் போது உங்கள் ப்ராடக்ட் நல்லா வித்தியாசமாக இன்னோவேட்டிவாக கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு எடுத்தவங்கலாம் கூட இருக்காங்க. சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன? பேஷனோட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது. தி பெஸ்ட் நம்ம சிறப்பாக சாதிச்சோம் அப்படின்றதுல வந்து ஒரு நம்பிக்கை உங்களுக்கே வரும். இப்போ மற்ற கோர்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இதில் ஏற்படும். அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. இதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா வெறும் பேஷன் மட்டும்தான். அந்த பேசிக் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், நான் சொன்ன 4 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். வாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் அரங்குக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. தேங்க்யூ. நேயர்களே, வழக்கம் போல் இன்றைக்கும் நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Every picture here has its own goody story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore.
Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.